அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கற்கவிருக்கும் பாடம் இயற்பியல் அமைப்புகள். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் மலை, பீடபூமி, கடல், வளைகுடா போன்ற புவியியல் சொற்களை நாம் சொந்த மாநிலமான தமிழ்நாட்டின் உண்மையான எடுத்துக்காட்டுகளுடன் கற்போம். வாருங்கள் தொடங்கலாம். படத்தில் சமவெளியிலிருந்து பீடபூமி வரையிலான நிலப்பரப்புகளின் படிப்படியான மாற்றத்தை காணலாம். இடதுபுறத்தில் முதலில் இருப்பது தட்டையான சமவெளி. அதற்கு அடுத்தது மிதமான உயரம் கொண்ட குன்று, பின்னர் மிக உயரமான செங்குத்தான மலை, அதற்கு அடுத்து பள்ளத்தாக்கு, இறுதியாக வலதுபுறத்தில் தட்டையான மேற்பரப்பு கொண்ட பீடபூமி. இந்த 5 அமைப்புகளும் ஒன்றுக்கொன்று எப்படி வேறுபடுகின்றன என்பதை இந்த ஒரு படத்திலே தெளிவாக புரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டின் மேற்கு எல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைந்துள்ளன. இதில் நீலகிரி மலைகள், பழனி மலைகள், ஆனைமலை ஆகியவை அடங்கும். வடக்கு பகுதியில் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் உள்ளன. ஜவ்வாது மலைகள், கல்வராயன் மலைகள் இதில் அடங்கும். தமிழ்நாட்டின் மிக உயரமான இடம் நீலகிரியில் உள்ள தொட்டபெட்டா சிகரம், 2637 மீட்டர் உயரம் கொண்டது. தக்கான பீடபூமி இந்திய தீபகற்பத்தின் பெரும்பகுதியை உள்ளடக்கியது. இதில் மேற்கு தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மற்றும் சேலம் மேட்டு நிலங்களும் அடங்கும். காவிரி பள்ளத்தாக்கு தமிழ்நாட்டின் மிக வளமான பகுதி. காவிரி டெல்டா சமவெளி தமிழ்நாட்டின் அரிசி களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது. ஏனில் இங்கு அதிக அளவில் நெல் விளைவிக்கப்படுகிறது. இப்போது நீர்நிலைகளை பார்ப்போம். பெருங்கடல் என்பது மிகப்பெரிய உப்பு நீர்ப்பரப்பு. கடல் அதைவிட சிறியது, ஓரளவு நிலத்தால் சூழப்பட்டது. வளைகுடாவும் விரிகுடாவும் இரண்டுமே நிலத்திற்குள் உட்செல்லும் கடல் பகுதிகள். ஆனால் ஒன்று கவனிக்க வேண்டும். வளைகுடா எப்போதும் விரிகுடாவிட பெரியது என்று பொதுவாக கூறப்படும் விதி உண்மையல்ல. உண்மையில் வங்காள விரிகுடா உலகின் மிகப்பெரிய விரிகுடா. இது பல வளைகுடாக்களை விட பெரியது. நீரிணை என்பது இரு கடல்களை இணைக்கும் குறுகிய பாதை. கடல் வழி அதைவிட அகலமானது. கால்வாய் மட்டும் மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர்வழி, மற்றவை அனைத்தும் இயற்கையானவை. தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில் பல முக்கியமான அமைப்புகள் உள்ளன. பாக் நீரிணை தமிழ்நாட்டை இலங்கையிலிருந்து பிரிக்கிறது. மன்னார் வளைகுடா ஏராளமான கடல்வாழ் உயிரினங்களை கொண்ட ஒரு முக்கிய பகுதி. பாக் விரிகுடா ராமேஸ்வரத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு சிறிய விரிகுடா. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், எல்லா விரிகுடாக்களும் இப்படி சிறிதாக இருக்க வேண்டும் என்ற விதி இல்லை. ராமேஸ்வரம் தீவு பாம்பன் பாலம் மூலம் நிலப்பரப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. பக்கிங்காம் கால்வாய் கோரமண்டல் கடற்கரையோரம் ஓடுகிறது. இந்தியாவின் 2 முக்கிய தீவுக்குழுக்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் லட்சத்தீவுகளும் ஆகும். அந்தமான் தீவுகள் வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ளன. 10 டிகிரி கடல் வழி மூலம் நிக்கோபார் தீவுகளிலிருந்து பிரிக்கப்படுகின்றன. லட்சத்தீவுகள் அரபிக்கடலில் அமைந்துள்ளன. 8 டிகிரி கடல் வழி மூலம் மாலத்தீவிலிருந்து பிரிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டின் சொந்த தீவு ராமேஸ்வரம் மன்னார் வளைகுடாவிற்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த படத்தில் தமிழ்நாட்டின் முக்கிய மண் வகைகளை காணலாம். வண்டல் மண் ஆறுகளால் பதிவு செய்யப்பட்டு காவிரி டெல்டாவில் அதிகமாக காணப்படுகிறது. கரிசல் மண் எரிமலை பாறை அரிப்பிலிருந்து உருவாகி கோயம்புத்தூர் பகுதியில் பருத்தி விவசாயத்திற்கு ஏற்றதாக உள்ளது. செம்மண் தமிழ்நாட்டில் மிகவும் பரவலான மண். பீடபூமி மற்றும் மேட்டு நிலப்பகுதிகளில் காணப்படுகிறது. இலேட்ரைட் மண் நீலகிரி சரிவுகளிலும் கடலோர மண் தமிழ்நாட்டின் கடற்கரையிலும் காணப்படுகிறது. பாறைகளில் 3 முதன்மையான வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. பற்றவை பாறைகள் உருகிய மேக்மா குளிர்ந்து திடமாகும்போது உருவாகின்றன. கிரானைட், பாசால்ட் இதற்கு எடுத்துக்காட்டு. வண்டல் பாறைகள் காலப்போக்கில் அழுத்தப்பட்ட படிவு அடுக்குகளிலிருந்து உருவாகின்றன. இங்குதான் பெரும்பாலான புதைப்படிவங்கள் காணப்படுகின்றன. உருமாற்ற பாறைகள் வெப்பம் மற்றும் அழுத்தத்தால் உருவாகின்றன. தமிழ்நாட்டு மலைகளில் காணப்படும் சார்னாக்னைட் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது சென்னைக்கு அருகில் முதலில் கண்டறியப்பட்டது. சில ஒத்த சொற்களை இப்போது வேறுபடுத்தி பார்ப்போம். குன்றும் மலையும். குன்று மலையை விட தாழ்வானது, குறைவான செங்குத்தானது. நீரிணையும் கடல் வழியும்.
இரண்டுமே இரு நீர்நிலைகளை இணைக்கும். ஆனால் கடல் வழி பொதுவாக அகலமானது, ஆழமானது. கால்வாயும் நீரிணை கடல் வழியும். கால்வாய் மனிதனால் உருவாக்கப்பட்டது. நீரிணையும் கடல் வழியும் இயற்கையானவை. கடலும் பெருங்கடலும். பெருங்கடல் மிகப்பெரிய அளவிலான உப்பு நீர்ப்பரப்பு. கடல் அதைவிட சிறியது. இந்த நிலப்பரப்புகள் பல இயற்கை சக்திகளால் உருவாகின்றன. தட்டு இயக்கம் மலைகளை உயர்த்துகிறது. இமயமலை இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எரிமலை செயல்பாடு குளிர்ந்த லாவாவால் பற்றவை பாறைகளையும் பீடபூமிகளையும் உருவாக்குகிறது. தக்கான எரிமலை பாறைகள் இதற்கு எடுத்துக்காட்டு. காற்று, நீர், மழையால் ஏற்படும் அரிப்பும் வானிலை மாற்றமும் பாறையை குன்று, பள்ளத்தாக்குகளாக செதுக்குகின்றன. ஆறுகள் படிவுகளை படிய வைத்து டெல்டாக்களையும் சமவெளிகளையும் உருவாக்குகின்றன. காவிரி டெல்டா இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த இயற்பியல் அமைப்புகள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்திலும் பண்பாட்டிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நீலகிரி, பழனிமலைகள் மலை சுற்றுலா தலங்களாகவும், தேயிலை, காப்பி தோட்டங்களுக்கு பெயர் பெற்றவை. உதகமண்டலம், கொடைக்கானல் இதற்கு எடுத்துக்காட்டு. காவிரி டெல்டா தீவிர நெல் விவசாயத்திற்கு முக்கியமானது. தமிழ்நாட்டின் அரிசி களஞ்சியம் எனப்படுகிறது. ராமேஸ்வரமும் மன்னார் வளைகுடாவும் மிக முக்கிய யாத்திரை தலமாகவும் வளமான மீன்பிடி பகுதியாகவும் உள்ளன. பக்கிங்காம் கால்வாய் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட உள்நாட்டு போக்குவரத்து வழி. இங்கு ஒரு மிக முக்கியமான தெளிவுபடுத்தல் வேண்டியிருக்கிறது. வளைகுடா எப்போதும் விரிகுடாவை விட பெரியது என்று பொதுவாக நினைக்கப்படுகிறது. ஆனால் இது ஒரு நிலையான உலகளாவிய விதி அல்ல. உண்மையில் வங்காள விரிகுடா என பெயரிடப்பட்டிருந்தாலும் உலகின் மிகப்பெரிய விரிகுடா. சுமார் 2.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இது பாரசீக வளைகுடா மற்றும் மெக்சிகோ வளைகுடாவை உள்ளிட்ட பெரும்பாலான வளைகுடாக்களை விட பெரியது. எனவே வளைகுடா, விரிகுடா, கடல் போன்ற பெயர்கள் ஒரு வகையான கடலோர அமைப்பை குறிக்கின்றன, ஒரு நிலையான அளவு தரவரிசை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த அட்டவணையில் நாம் கற்ற ஒவ்வொரு சொல்லையும் அதன் இந்திய எடுத்துக்காட்டையும் தமிழ்நாட்டு எடுத்துக்காட்டையும் ஒரே பார்வையில் காணலாம். மலைத்தொடர், மேற்கு தொடர்ச்சி மலைகள், நீலகிரி மற்றும் பழனி மலைகள். பீடபூமி, தக்கான பீடபூமி, கோயம்புத்தூர் மேட்டு நிலங்கள். நீரிணை, பாக் நீரிணை. கால்வாய், பக்கிங்காம் கால்வாய். தீவு, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள், ராமேஸ்வரம் தீவு. இந்த அட்டவணையை மீண்டும் மீண்டும் பார்த்து ஒவ்வொரு சொல்லையும் அதன் எடுத்துக்காட்டுடன் இணைத்து நினைவில் வையுங்கள். மிக்க நன்றி மாணவர்களே. இன்று நாம் நிலப்பரப்புகள், நீர்நிலைகள், மண் வகைகள் குறித்து இந்தியா மற்றும் தமிழ்நாட்டு எடுத்துக்காட்டுகளுடன் முழுமையாக கற்றுக்கொண்டோம். இப்போது கற்கை இணைய பக்கத்திற்கு சென்று இந்திய புவியியல் பிரிவில் இயற்பியல் அமைப்புகள் பாடத்தை தேர்ந்தெடுத்து 30 கேள்விகள் கொண்ட வினாடி வினாவில் பயிற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும், உங்கள் நண்பர்களுடனும் பகிரவும். அடுத்த பாடத்தில் புதிய தலைப்புடன் சந்திப்போம். நன்றி.